அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். தொழில் பயிற்சி வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, உப்பு கரையை போக்கக்கூடிய லிக்விட் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு சின்ன அளவில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி அளவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, காஸ்டிக் சோடா, யூரியா மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் பீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கெமிக்கல் சால்ட்டு, டிஎஸ்பி, சிலரி, ஆசிட் சிலரின்னு சொல்லுவாங்க. இது கலருக்கு ரெட் கலர்னு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த உப்பு கரை நீக்கிறதுக்கானது எல்லாருமே ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 6 லிட்டர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான அளவுகள் தான். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரோ வாட்டர் நீங்கள் 5 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சுத்தமான தண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் குடிக்கிற தண்ணிங்கிறதுக்காக வீட்டில் உபயோகப்படுத்துறது இந்த உப்பு தண்ணி, மற்ற தண்ணி, போர் வாட்டர் இதெல்லாம் எடுத்துடாதீங்க. ஆரோ வாட்டர் மட்டும்தான் எடுக்கணும். இல்லைன்னா தரமான உப்பு கரை நீக்கும் லிக்விடு ரெடி ஆகாது. சரிங்களா? காஸ்டிக் சோடா இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 கிராம் போடுங்க. கை விட்டுலாம் கலக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கணும். கைக்கு, முகத்துக்கு மாஸ்க் போட்டுருங்க. சரிங்களா? 100 கிராம் போடுங்க. அடுத்தது கெமிக்கல் சால்ட், இது ஒரு 100 கிராம். இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் செஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால அப்படியே கவரில் நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் இதில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இது எல்லாமே எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடை போட்டு தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணுங்கள். 2 கைக்குமே க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லது. ஆனால் கலக்கிற கைக்கு கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது டெக்னிக்கல் பீட்ஸ், இது யூரியா மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே உங்கள் ஊரில் இருக்கிற கெமிக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். இது எல்லாமே கெமிக்கல் ஸ்டோரில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் குவாலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் சொல்லி வாங்கிக்கங்க. இந்த இதுக்கு நீங்கள் எது வாங்கினாலும் ஓகே தான். சரிங்களா? எந்த குவாலிட்டி வாங்கினாலும் ஓகே தான். இந்த 3மே கலக்கிட்டு கைவிடாமல் 15 நிமிஷத்துக்கு தொடர்ந்து கலக்கணும். பண்ணிட்டேங்கக்கா. 15 நிமிஷம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதில் ஒரு 5 நிமிஷம் இப்படி இது பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆப்போசிட்டில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணல அதோட இது கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லாவே ஒர்க் ஆகும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிட் சிலரி. இதை நம்ம கலக்கையில் நம்ம முகத்தை பக்கத்தில் வச்சுக்க கூடாது. சரிங்களா? ரொம்ப இதோட இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஹீட் ஏறும். இதை கலக்குனதுக்கு அப்புறமும் மறுபடியும் 15 நிமிஷம் நீங்கள் கலக்கணும். இது நம்ம சோப் போடுறதுக்கு போடையில அதோட இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் இது பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் முகத்தை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் அந்த நெடி நம்ம சுவாசிக்காத மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த கெமிக்கல் கையில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அலர்ஜியை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் கையில் பட வேண்டாம். இது 1/2 லிட்டர் மிக்ஸ் பண்ணணும்.
ஒரு 5 நிமிஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 5 நிமிஷம் கொண்டு வாங்க ஆப்போசிட்டில். அப்போ தான் நல்லா கலக்கும், மிக்சிங் ஆகும். சரிங்களா? அடுத்ததாக இப்படி ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த பாட்டிலில் கொஞ்சம் லைட்டாக இல்லை திக்னஸாக அடியில் ஆசிட் சிலரி இதாக இருக்குன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு 10 மில்லி 20 மில்லி தண்ணி உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிங்க. சரிங்களா? வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டிங்கன்னா வேஸ்ட்டாக தானே போக போகுது. நான் இப்போ எதுவும் சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஹோம் கேர் ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ட்ரைனிங் கூட நான் முடிச்சுக்கிறது. அப்புறம் ட்ரைனிங்க்கு நேரடி வகுப்புக்கு ஒரு சிலர் வர்றாங்கன்னா அப்போவே அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. மேக்ஸிமம் சேல்ஸுக்குன்னு எதுவும் நான் கொண்டு வரதே இல்லை. இப்போ வீட்டுக்கு அளவாக தான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ வீட்டுக்குன்னா இப்போ ஒரு 6 லிட்டர் அப்படின்னா நான் ஒரு பாட்டில் வச்சுட்டு இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஒரு 4 பாட்டில் கொடுத்துருவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுவோம். அதுக்களவாக தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டாக செய்கிறீங்க, ஒரு 10 லிட்டரு 20 லிட்டருன்னு செய்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டாக நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த பொருட்கள் எதுவுமே மிச்சம் வைக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் இப்போ காஸ்டிக் சோடா, யூரியா அந்த இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வைக்கிறீங்கன்னா அது உடனுக்குடனே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ 10 லிட்டர் தான் நம்ம செய்ய போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பொருட்கள் வாங்குங்க. இல்லை ஒரு 30 லிட்டர் தான் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வாங்கிக்கிங்க. ரொம்ப வேகமாக கலக்கணுங்கிறது இல்லை, ஆனால் கைவிடாமல் 15 நிமிஷம் கலக்கணும். நீங்கள் தண்ணியில் கலக்கல உங்களுக்கு அந்த நெடி அந்த அளவுக்கு வராது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு சுவாசத்துக்குள்ள ஏறாது. இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் முகத்தை வைக்காதீங்க. தொடர்ந்து 15 நிமிஷம் கலக்கணும். இந்த சிலரி பார்த்தீங்கன்னா நல்ல நுரத்தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த அழுக்குகளை நல்லா போக்கக்கூடியதாகவும் இருக்கும். அழுக்குகளை நல்லா எடுத்துரும். கரையை எடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக அதுக்கு இருக்கு. கையில் பட்டுச்சுனாலும் தோலும் உரியும். பார்த்துக்கோங்க. கையில் படாத கவனமாக கலக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கெமிக்கலுக்கு உண்டான எந்த பொருள் நீங்கள் தயாரித்தாலும் பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13 நிமிஷம் அளவுக்கு நான் கலக்கியிருக்கேன். அந்த நுரை உங்களுக்கு நல்லா வரும். பார்த்தீங்களா? அந்த சோப் பவுடர்லையும் உங்களுக்கு அந்த நம்ம தண்ணி ஊற்றின உடனே நல்ல நுரை வரக்கூடிய அந்த நுரை வளத்தை கொடுக்கக்கூடியது சிலரி. இதுக்கும் அப்படித்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி. இப்போ நான் இது வேற ஒரு தேவைக்காக 1 லிட்டரா வாங்கி வச்சிருக்கேன். நீங்கள் 6 லிட்டர் ஊற்றிக்கிங்க. நானும் 6 லிட்டர் தான் ஊற்ற போகிறேன். இதை ஊற்றுனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து கைவிடாம 15 நிமிஷம் நம்ம கலக்கணும். இந்த ஃபினாயிலாம் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப லோ பட்ஜெட் தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி பாட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா 9 ரூபா 12 ரூபாய்லாம் வரும். திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி வரும். இதை நான் ஆல்ரெடி மொத்தமாக வாங்கி வச்சுருந்தேங்கிறதுனால இந்த பாட்டிலை உங்களுக்கு பேக் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி லிக்விடு, இந்த லிக்விடுலாம் நீங்கள் 1/2 லிட்டரா பேக் பண்ணுங்க. 1 லிட்டர்லாம் நீங்கள் பேக் பண்ணி சேல்ஸ்க்கு கொடுக்க வேணாம். 1/2 லிட்டர் பேக்கிங்கில் கொடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் கலக்கையில் மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைகள்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போன டயத்தை பார்த்து செய்யுங்க. இல்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தட்ட குழந்தைகளை கொடுத்துட்டு செய்ய ஆரம்பிங்க. கீழேலாம் ஏதாச்சும் தெரிஞ்சோ தெரியாமல் சிந்திருச்சுன்னா பார்த்து கவனமாக தொடச்சிருங்க. கையில் தொடச்சிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் நம்ம கலக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 லிட்டர் தண்ணி, அதில் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா, யூரியா, கெமிக்கல் சால்ட் எல்லாம் கலந்து 15 நிமிஷம் விடாமல் கலந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆசிட் சிலரி ஊற்றி 15 நிமிஷம் கலந்தாச்சு. அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஊற்றி 15 நிமிஷம் விடாமல் கலந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து கலருக்காக ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மில்லி போட்டிங்கன்னா போதும். இதில் நீங்கள் கலக்கிறதுக்கு 50 மில்லி ஊற்றுனீங்கன்னா போதும். கலர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கலர் தெரியுதா? போதும், 50 மில்லி போதும். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது 200 மில்லி பாட்டிலு. ஓகேங்களா? என்னடா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் ஊற்றலைன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ சொன்ன அளவுகளுக்கு நீங்கள் 50 மில்லி மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கலரை விட்டதுக்கப்புறம் கைவிடாமல் மறுபடியும் 15 நிமிஷம் கலக்கணும். இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் ஹோல்சேலாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்குங்க. இல்லை கெமிக்கல் கடையிலே உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸ்க்கு தான் தர்றாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, அதனால் எங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் யாரும் 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கினாலாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நிறையா நீங்கள் வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதே உப்பு கரணிக்கிற லிக்விடே நீங்கள் வாங்குறீங்கன்னா 5 லிட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண நான் இந்த சொன்ன அளவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. இதுவே 20 லிட்ரு 10 லிட்டருக்கு அந்த மாதிரி நீங்கள் கலக்கிற மாதிரி நீங்கள் வாங்கையில தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. நமக்கு இது அதிகமான அளவாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு கடைக்காரவங்களுக்கு இது ரொம்ப நார்மலான அளவு. ஏன்னா கெமிக்கல் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடைக்காரவங்களுக்கு ரொம்ப லாபம் குறைவாக தான் கிடைக்கும். அப்போ ஹோல்சேலுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஹோல்சேலுக்கு ரேட்டுக்கு கொடுக்கல கொஞ்சம் அதிகமான அளவில் கொடுக்கல தான் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதான் அவங்க யோசிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சேலுக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லா ஊர்லேயும் கெமிக்கல் கடை இருக்கும், இல்லாத ஊரே இருக்காதுங்க. எல்லா ஊர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே உங்கள் ஊர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் கெமிக்கல் கடை எங்கே இருக்குது அப்படின்னு. மெயினாக மார்க்கெட் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவில் நிச்சயமாக இருக்கும். இதை நீங்கள் கலர் விட்டதுக்கப்புறம் 15 நிமிஷம் கண்டினியூவாக கலக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் கலக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இந்த நுரையெல்லாம் அடங்கி செட் ஆகிற மாதிரி விட்டுறணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பாட்டிலில் ஊற்றி பேக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் 15 நிமிஷம் கண்டினியூவாக கலக்கிட்டேன். ஒரு 20 நிமிஷம் நான் அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உப்பு கரணிக்கக்கூடிய லிக்விடு ரெடி ஆயிடுச்சு.
இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஎஸ்பியை நிறையா சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த பதம் போதுன்ட்டு தான் நான் வச்சுட்டேன். நீங்கள் இன்னும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வரும். சரிங்களா? டிஎஸ்பியை இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு 250 மில்லியும் கூட நீங்கள் இன்னும் சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா. ஆனால் அங்கே சேல்ஸ் பண்ணலையும் இந்த பதத்தில் தான் கொடுத்தோம். போதும், இதுவே போதும். இது உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். கையில் படாமல் ஊற்றுங்க. இதுதான் ரொம்ப சரியா இருக்குங்க. இதுக்கு மேல கெட்டியா இருக்கணுங்கிறதும் வேண்டாம். கலர் வேணா நான் கொஞ்சம் வேணும்னா நான் ஆட் பண்ணிக்கலாங்க. கலர் கொஞ்சம் டிம்மா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலரை சேர்த்துக்கோங்க. நல்ல உப்பு கரை சுத்தமா போகும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, உப்பு கரை எங்கெல்லாம் இருக்கோ, டைல்ஸ்ல கரைகள் எங்க இருக்கோ நீங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஈரம் இல்லாத அளவுக்கு, ஈரம் இல்லாம பார்த்துக்கணும். ஈரம் இல்லாம இருக்கையில நீங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு தெளிச்சு விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா கரையெல்லாம் நல்லா போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கரை நீக்கக்கூடிய லிக்விடு நம்ம ரெடி ஆயிருச்சு, பேக் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் லிக்விடு பேஸ்ல தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் பேஸ்ல வேணும், இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா டிஎஸ்பியை 250 மில்லி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. சரிங்களா? இது எனக்கு எல்லாமே இப்போ நான் 5 லிட்ரு, இன்னொரு லிட்டரு நான் பேக் பண்ணல. இப்போ நான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக 1 லிட்டர் அப்படியே வச்சுருக்கேன். மொத்தம் 6 லிட்டருக்கு எனக்கு இப்போ ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபாய். இதுவே நான் 12 லிட்டருக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே தான் 240 ரூபா வந்திருக்கும். அவ்வளோதான். இன்னும் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் இந்த லிக்விடு என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன மெட்டீரியலில் பேக்கிங், அதாவது இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய்க்குள்ள வரும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வாங்குறது 9 ரூபாய் வருது. அப்போ இந்த டிஃப்ரெண்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு ஸ்டிக்கர் போட்டுருங்க உங்களோட நேமில், போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து தொழில் சார்ந்த வீடியோ எது வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி பாருங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.